நேத்திக்கு வந்து 209 அடிச்சாரு. வெரி ஹாப்பி. லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இந்த பேட்டிங். சிஎஸ்கேவோட 2 ஃபாரினர்ஸ் வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் நம்ம 2 ஃபாரினர்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு நல்ல சைன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆயுஷ் மாத்திரை வந்து ரன்ஸ் ஆச்சாரு. ருத்ராஜ் கேக்வாட் எல்லாரும் திட்டுறாங்க, பட் ஐ திங்க் ஹி பிளேட் சென்சிபிள் நாக். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். அவர் தூபே நல்லா ஆடினாரு. கார்த்திக் சர்மா அன்பார்ச்சுனேட்டா படல. ஓவராலா ஒரு டீசென்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம கேட்சும் உடல, நிறைய கேட்ச்லாம் நம்ம பிடிச்சிட்டோம், கேட்சும் டிராப் பண்ணல. கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. ஸோ ஓவராலா வந்து ஐ திங்க் சிஎஸ்கே லுக் குட். அதே மாதிரி ஆர்சிபி ஆல்சோ தேர் வெரி கடப்பார சைடு. ஏன்னா வந்து நம்ம டிடிபி அதாவது தேவதத் படிப்பு வந்து சின்னசாமியில அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியும். பயங்கரமான சைடு. ஸோ எக்ஸ்பெக்டிங் சிஎஸ்கே டு வின் இன் ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அது வின் பண்ணா நல்லா இருக்கும். பட் யா ஐ திங்க் இட்ஸ் அ கேம் பிட்வீன் குட் சைட்ஸ் அண்ட் RCB looks pretty stronger, but to what CSK fans have been going through, CSK வந்து கொஞ்சம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் தான் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு டீசென்டான புக்கிங் இருக்கு அண்ட் பேட்டிங் ப்ராக்டிஸ் பாட்டாத விக்கெட் தான் கொடுத்து போறானுங்க. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு அம்பத்தி ராயுலாம் சொல்லியிருக்காரு. நான் வந்து ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொல்லுவேன்னா, CSK is known for a legacy. keep things very simple. Back players, back 11 or 12 players, அதை வச்சு நீங்க ஆடிங்க. That's what we have been known for. No.